Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிக்கும் நிலையில் அது தொடர்பான எந்த அறிவிப்பும் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து சட்டப்பேரவை வளாகத்தில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மேகதாது பற்றி எதுவுமே குறிப்பிடல. இன்னைக்கு கர்நாடக அரசு அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் நிதியமைச்சராக இருக்கிறார். அவர் சட்டமன்றத்திலே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது மேகதாது அணை கட்டப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்தார். அதற்கு உண்டான முழுமையான அறிவிப்பு இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் குறிப்பிடல, வேளாண் பட்ஜெட்லையும் குறிப்பிடல. நெல்லை மூட்டைகளாக பிடித்து அரசு நேரடி கொள்முதலுக்கு கொண்டு செல்றாங்க. அங்கே உடனே கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளுக்கு உடனுக்குடன் ஒரு வங்கியில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது வரவு செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் நேரடி கொள்முதல் அரசு நெல் கொள்ளுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. இதில் படிக்காத விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க. இதனால் பல சிரமங்கள் இருக்கின்றன. இதை எடுத்து சொன்னோம், அதையும் சரி செய்யல. அதே போல டெல்டா மாவட்டத்தில் 2023ஆம் ஆண்டு போன ஆண்டு, அதாவது 24, 23, 24 குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டு முழுமையாக தண்ணீர் இல்லாத காரணத்தினால் சுமார் டெல்டா மாவட்டங்களில் 3.50 லட்சம் ஏக்கர் நிலம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்துள்ளது. இந்த குறுவை சாகுபடிக்கு இந்த விடியா திமுக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறாத காரணத்தினால் இந்த 3 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை. அந்த தொகையை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்று நான் அறிக்கையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்திலும் நான் விவசாயிகள் சார்பாக அந்த கருத்தை எடுத்து வைத்தேன். ஆனால் இந்த பட்ஜெட்டிலும் நிதிநிலை அறிக்கையிலும் அதை குறிப்பிடவில்லை. வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு எந்த இழப்பீட்டுத் தொகையும் அறிவிக்கப்படவில்லை. இது மிக வேதனைக்குரியது. இனி கர்நாடகத்திலிருந்து ஒவ்வொரு மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெறாத காரணத்தினால், முழுமையாக இந்த பயிலுக்கு தண்ணீர் வழங்காத காரணத்தினால் அந்த பயில் காய்கின்ற நிலையில் விவசாய மக்கள் எங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுங்கள், பயிர் விளைச்சல் அடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று இந்த அரசு தண்ணீர் உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விடவில்லை. காலம் தாழ்த்தி தண்ணீரை திறந்து விட்ட காரணத்தினால் அந்த தண்ணீரும் பயனில்லாமல் போய்விட்டது. விவசாயிகளும் தங்களுடைய பயிர்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அப்படி சம்பா தாளடி நடவு செய்த விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. இதை முழுமையாக இந்த அரசு வேளாண் துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகளை வைத்து கணக்கிட்டு சம்பா தாளடி பயிர் செய்த பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும்.